விஜய் வந்து வராருன்னா அது அவருடைய உரிமை, அவர் வராரு. ஜெயிச்சாருங்களா? ஓகே, ஜெயிச்சானா மேண்டேட் வந்து இருக்கு, பல காம்ப்ரமைஸ் இனிமே ஆகும், அது வேற. அதெல்லாம் வந்து வேறங்க. அதாவது அவருக்கு ஓட்டு போட்டதான் தப்பு கிடையாது, தப்புன்னுலாம் சொல்லல. அவர் ஒரு உரிமை இருக்காரு, அவர் வராரு, அவர் இல்லை பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும், மக்கள் முடிவு பண்ணணும், அது வேற விஷயம். பட் என்னன்னா, ஒரு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டை நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்லாம நீங்க இறக்குனீங்கன்னா நாளைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றது வந்து எல்லாரும் யோசிப்பாங்க. விஜயா யோசனை பண்ணுவாரு, இவங்களுக்கானே கஷ்டப்பட்டு என்ன பண்ண போறான், அவங்க ஏற்கனவே வந்து உள்ளவரே இவ்வளவு வேலை பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செஞ்சோம், அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம தான் வந்தான், அதனால வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெர்ஃபார்மிங் மைண்ட் செட் வந்து வராது. இல்ல ஏன்னா அவரும் நிறைய இந்த மக்கள் மனசுல இது திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கறத மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சாரு. தீய சக்தினா என்ன தீய சக்தி? என்னைய வந்து குத்துனாரா, அவரை உடைச்சாரா, அதெல்லாம் கிடையாது. அதாவது தீய சக்தின்றது ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணாங்க அவங்களோட அரசியல் இதுக்காக, அதெல்லாம் வேறங்க. அரசியல்வாதிங்க வந்து ஒருத்தர் வந்து எதோ சொல்லிக்குவாங்க, அதெல்லாம் வந்து இஷ்யூ இல்லை. அது இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து இப்போ வந்து ஸ்டாலின் நாளைக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னா வேணாம்னு சொல்ல போறாரா? ஏன்னா அவர்கிட்ட மெஜாரிட்டி 108 நாளைக்கு வந்து ஸ்டாலின் வந்து இவர் தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னாருன்னா அப்பதான் அவங்க கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியும். இவர் என்ன இல்லைங்க நீங்க தீய சக்திங்க, உங்க எம்பிலாம் எம்எல்ஏல எங்களுக்கு வேணாம்னு சொல்ல போறாரா? அப்படி சொல்ல முடியாது இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன தீய சக்தின்ற விஷயத்த நீங்களே உடைச்சிடுறீங்க. ஸோ அதனால வந்து அரசியல்ல வந்து நிரந்தர நண்பரோ எதிரியோ அதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன வந்து மக்கள் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டை நீங்க வந்து அவங்கள வெக்கப்படுற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்து நீங்க வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆள் வராது. அவ்வளவுதான் கான்செப்ட். அதுதான் நீங்க ஒரு முடிவா நான் சொல்றது முடிவு இல்லைங்க. எந்த ஒரு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட், அது வந்து பிஇடி ஏடிஎம்கே டிஎம்கே ஆர் டிவிகே ஹூவர், ஒரு பெர்ஃபார்ம் இப்போ வந்து பிடிஆர் வந்து பெர்ஃபார்மிங் பர்சன், டிஆர்பி ராஜா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவங்க எல்லாம் எதுக்கு தோக்குறாங்க? இல்ல மதுரையில ஆனா சிந்தசிய போயிட்டு நிறைய இடத்துல குப்பை குடங்கா இருக்கிறது, அது வேறங்க.